ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோடய ரொட்டீன் விலாக்ஸில் உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய விலாக் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அழகான டாப்பிக்கில் உங்களோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் டாபிக் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இன்றைய டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்றதை ஷார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணிடட்டுமா? இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் விலாக் வந்து ஒரு அழகான கோலத்தோடு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 புள்ளியில் குட்டியாக ஒரு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அழகாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக டிசைன்லாம் அதில் போட்டு ஒரு சூப்பரான கோலமாக போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருந்துச்சு. டெய்லி டஸ்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் தோசை. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க, குக்கிங்லாம் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ரெசிபி பாசிப்பருப்பு தோசை. அது கூட ஒரு டேஸ்டியான காரமான சட்னி. இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வாங்க அப்படியே என்னோடய vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாமா? இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீன் வேலைகளில் நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? டெய்லி வேலைகள் செய்யும்பொழுது ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனசு வந்து ஒரு மாதிரி அமைதியாக இல்லாமல் இருக்கும். சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற குட்டி குட்டி ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இந்த பழக்கத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். உங்களோட வேலைகளில் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ண முடியும். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களோட ஒவ்வொரு நாளையும் கொண்டு போக முடியும். மனசையும் அமைதியாக வச்சுக்க முடியும். ஸோ வாங்க அந்த மாதிரியான டிப்ஸ் என்னலாம் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப், நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும், பதட்டம் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்மளோட என்விரான்மெண்ட்டை எப்போவுமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி, காமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் டிவி எப்போவுமே ஆனில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சவுண்டு ஜாஸ்தியாக வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு பாட்காஸ்ட் கேட்டால் கூட தொடர்ந்து மணிக்கணக்காக நம்மளுக்கு கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இல்லை ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே போய் ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா தொடர்ந்து பல மணி நேரம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். மியூசிக்கே வந்து ஒரு லெவலுக்கு மேலே தொடர்ந்து பல மணி நேரம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்மளை சுற்றி ஒரு அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணும். அது ஏன் தோணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளே அறியாமல் ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தினால அந்த சத்தம் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ளேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம மனசையும் அது அமைதியாக வச்சுக்கிறதுக்கு, ரிலாக்ஸாக நம்மளோட வேலைகளை பண்ணுறதுக்கும் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக மியூசிக்கே கேட்கக்கூடாதா, சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாதா, டிவி பார்க்கக்கூடாதா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறோம். கொஞ்சம் நேரம் கேட்குறோம், கொஞ்சம் நேரம் அமைதியாக நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசும் அமைதியாகும். அதை விட்டுட்டு எப்போவுமே ஒரு சத்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். அந்த அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம மனசு வந்து நிம்மதி இல்லாமல் பதட்டமாக ஒரு வேலைகளை பண்ணுறது, சம்மந்தமே இல்லாமல் ஆங்ஸைட்டி ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்குள்ளே நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் காமாக வச்சுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய விதத்தில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் டிப், முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பழக்கமாக கொண்டு வாங்க. அதாவது நிறைய நேரம் என்னால் வெளியிலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பிரியா அப்படின்னிங்கன்னா
அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர், ஒரு 1 ஹவர் வீட்டிலேருந்து வெளியில் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு கிரவுண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு டெம்பிளாக இருக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சமான இடமோ அதில் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கி வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாமல் அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நிறைய விதத்தில் ரெடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில் இப்போ நீங்கள் ஒரு பார்க் போகிறீங்க, கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக வாக் பண்ணிட்டு வரலான்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை பக்கத்தில் நியர்பை ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே போய் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அப்படியே நம்ம நடந்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா, அந்த டைமில் உங்களோட மொபைலில் நிறைய நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே நடக்கிறது, இல்லை நிறைய நேரம் யார் கூடயாவது இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே நடக்கிறது, இந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே அந்த வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வந்து பண்ணாதீங்க. வெளியிலன்னு போயிட்டிங்கன்னா அது உங்களுக்கான டைம். நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களுக்காக நேச்சரோடு சேர்ந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஹெக்டிக்காக உங்களோட டே இருந்துருந்துச்சுன்னா கூட அந்த ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் நீங்கள் எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் இருக்குல்ல, அது வந்து உங்களை நிறைய விதத்தில் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் சரி, உங்களை ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 3rd டிப், நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு இடையில் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ரெஸ்ட் டைமை வந்து எடுப்போம். அப்படி எடுக்கும்போது அது ரெஸ்ட்டாகவும் இருக்காது. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு விதத்தில் காலையிலேருந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமே, ரெஸ்ட்டே இல்லையே அப்படின்னு இன்னொரு சைடு ஒரு ஃபீலிங்கும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கான ரெஸ்ட் டைம் கொடுக்கும்பொழுது எப்போவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே கொடுக்காதீங்க. நம்ம வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோமோ, இல்லை நமக்கு எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்டு தேவைப்படுதோ, நம்ம வேலை ரொம்ப கம்மியாக பண்ணுறோமோ, நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இல்லையோ, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரீசனை யோசித்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. நாம் நிறைய நேரம் வேலை பார்க்குறோம், நமக்கு இந்த ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. இப்படி ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே நம்ம ப்ரொடக்டிவாக இருப்போம், பிரிஸ்காக இருப்போம். அதனால இந்த ஒரு ரெஸ்ட் டைம் நமக்கான தேவையான ரெஸ்ட் டைம் தான் அப்படின்னு நினைங்க. அப்படி அந்த ரெஸ்ட் டைமை வந்து உங்களுக்கு கொடுங்க. அந்த ரெஸ்ட் டைமில் வேறு எந்த வேலையும் பார்க்காம பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 3 o'clock மேலே என் ஹஸ்பண்டோட சேர்ந்து கொஞ்சம் மூவிஸ் பார்க்குறது, அப்புறம் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு 2 to 3 hours வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே பிரிஸ்காக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டைம் ரெஸ்ட்டுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே கொடுக்காதீங்க. 4th டிப், நம்மளோட டெய்லி லைஃப்பில் நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள், சோஷியல் மீடியாலையாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசும்பொழுதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விதத்துலலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்களோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணோன்னா நிறைய நம்மளை எமோஷ்னலாக டவுன் ஆக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் மார்னிங் பார்க்கக்கூடிய அந்த நியூஸ் வந்து அந்த டே ஃபுல்லாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்ததுமே ரொம்ப பதட்டம் ஆகிற மாதிரி, இல்லை வருத்தப்படுற மாதிரி, பார்த்ததும் அழகிற மாதிரியான ஸ்டேஜ்க்கு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணாதீங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிட்டே இருக்கும். அந்த டே ஃபுல்லாக உங்களை ஸ்ட்ரெஸ்ஸாகவே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தான் அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட டெய்லி லைஃப்பில் ரிலாக்ஸாக இருக்க பழகிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.